அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது மேய்ப்பர்களுக்கு விரோதமான காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மேய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள், மந்தையை மேய்க்காமல் போகிறார்கள், பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணப்படுத்தாமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிற மேய்ப்பர்களை குறித்து ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இவர்கள் மந்தையை விசாரிக்கிறதும் இல்லை, தேடுகிறதும் இல்லை என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் பரிசுத்த மந்தையை குறித்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை குறித்து, குறிப்பாக மேய்ப்பர்கள் தங்கள் மேய்ப்பின் பணியை சரியாக செய்யாத இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எல்லா சபைகளும் அப்படி அல்ல. நாம் பார்க்கின்ற பொழுது அநேக சபைகளிலே ஏழ்மையான ஜனங்களை படிக்க வைக்கிறார்கள். சபையாய் சேர்ந்து தாங்கி ஒருவேளை மாதந்தோறும் உணவிற்கென்றும் அவருடைய படிப்புக்கென்றும் தாங்குகின்ற ஜனங்கள் இந்த பரிசுத்த மத்தேயு ஆலயத்திலே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சில ஆலயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மதியந்தோறும் உணவு கொடுக்கிற ஆலயத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை 100 பேருக்கு மதியம் தோறும் உணவளிக்கின்ற தன்மை. இன்னும் நாம் சில ஆலயங்களை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஏழைகளை விசாரித்து அவர்களுக்கென்று உதவி செய்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஆலயங்களிலே பற்பல நாட்களிலே, குறிப்பாக பண்டிகை நாட்களிலே நாம் இப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிறோம். ஆனால் இந்த விசாரிப்பானது எல்லா நாட்களிலும் தேவையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நமக்கு கர்த்தருடைய சபைகளிலே பலவீனமானவைகள் உண்டு, அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்துகிற ஒரு அனுபவம். நசல் கொண்டவைகள் உண்டு, வியாதியினாலே வறுமையினாலே ஒருவேளை கஷ்டப்படுகிற ஜனங்கள் உண்டு. அவர்களை நாம் குணப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாமல் தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து அவர் கவலைப்பட்டு தேடி அதை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்த காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே ஒருவேளை பொருளாதாரத்தில் குறைவோடு கூட வாழுகின்ற, சரீர பலவீனத்தோடு கூட வாழுகின்ற நபர்களை நாம் காண முடியும். அவர்களுக்கு கர்த்தருடைய சபையானது உதவி செய்ய வேண்டும். அதற்கு மேய்ப்பர்கள் சரியாய் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. காணாமற் போனவைகளை நாம் தேட வேண்டும் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது சில சபைகள் ஒருவேளை மேய்ப்பனுடைய நடத்தைகள் கர்த்தருக்குள் பலமாய் காணப்படாததினாலே, எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படாததினாலே மந்தைகள் சிதறடிக்கப்படுவதையும்
அல்லது மந்தைகள் ஆத்ம ஆகாரத்திற்காக அங்கும் இங்கும் ஓடி அலைகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். இவர்களை குறித்து தான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தருடைய மந்தைக்கு விரோதமானவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடந்து ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிற அந்த அனுபவம், கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிற ஒரு அனுபவம், ஒருவேளை காயப்பட்டு இருப்பார்கள் என்றால் காயம் கட்டுதல் என்ற ஒரு அனுபவம், மன அழுத்தத்தோடு கூட வாழுகின்ற ஜனங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசி அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக மேய்ப்பர்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே, அழைத்த பணிக்கென்று எதற்காக அழைத்தாரோ அதிலே நாம் தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அநேக சபைகள் கர்த்தருக்குள்ளே பலமாய் செயல்படுவதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆனால் சிலர் ஒருவேளை சபையை குறித்ததான அல்லது மந்தையை குறித்ததான ஜனங்களை குறித்ததான தரிசனம் இல்லாதபடியினாலே உலகத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற அல்லது உலகத்திலே காணப்படுகிற மனிதனுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களையும் நாம் காண முடியும். இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக காணப்படுகிறார். சுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கண்காணி என்ற பணியிலே, மேய்ப்பன் என்ற பணியிலே நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்தோடு கூட செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் மந்தையை பெருக பண்ணுகிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையில் சேர்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை கொண்டு திருச்சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.